சிலத்தோட போதனையை நான் ஆரம்பித்து வைத்தேன். அதில் முக்கியமாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு வழிகாட்டுகிறவராய், அபிஷேகம் பண்ணப்பட்டவராய், அபிஷேகம் பண்ணுகிறவராய், அவருடைய ஞானஸ்நானத்திலே என்னென்ன காரியங்கள் உண்டு, அவர் ஆறுதல் அளிப்பவராய் எப்படி இருக்கிறார், சமாதானப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார், நம்ப வைப்பவராக இருக்கிறார். இஸ் கன்வின்சர், நம்ப வைக்கிறவராக இருக்கிறார். அப்புறம் அவர் டைரக்ட் ஒரு இயக்குனராய் அவர் எப்படி இருக்கிறார் என்பதை பார்த்தோம். ஒரு பனித்துளி போல அவர் என்ன பண்ணுறார், நம்மோடு இருக்கிறார். ஒரு பனித்துளி போல அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். ஒரு நம்மை தீவிரப்படுத்துகிறவராகவும் உற்சாகப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். தெளிவுபடுத்துகிறவர், அறிவூட்டுகிறவர், தெளிவுபடுத்துகிறவர், அறிவூட்டுகிறவராக இருக்கிறார். அது போதிக்கிறவராக இருக்கிறார். என்ன பண்ணுறாரு, போதிக்கிறவராக இருக்கிறார். நம்மை முழுமைப்படுத்துகிறவர் அவர் தான். நம்மை முழுமைப்படுத்துகிறவர் அவர் தான். நம்மை எப்படி பண்ண கனி கொடுக்க வைக்கிறார் இல்லையா, கனி கொடுக்க வைக்கிறார். இன்றைய தினத்துல அவர் ஒரு வழிகாட்டி போல என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாரு, வழி காட்டி போல. எதுக்காக ஒரு கைடு, நமக்கு கைடு அவசியம். லைஃப்ல இருந்தது எல்லாருக்கும் கைடு அவசியம். நம்ம இப்போல்லாம் அட்வான்ஸ் ஆகிடுச்சு, டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிடுச்சனால இப்போ கூகுள் மேப் எடுத்தாலே போதும். கூகுள் மேப்பையும் முழுசாக நம்ப முடியாது. அடிக்கடி எங்கேயாவது முட்டு சந்தையில் போய் விட்டுரும். நிறைய வாட்டி நான் அனுபவப்பட்டிருக்கேன். இது ஷார்ட்கட்டு சொல்லும். அது இதோட சின்னதாக அது காமிக்குது. அதை விட இப்போ போகிற நார்மலாக ஒரு வே இருக்கும், அதோட ஷார்ட்கட்டு இன்னும் டைம் சேவ் பண்ணுறதுக்கு ஒன்று காமிக்கும், ஒரு ரோடு காமிக்கும். அதை நம்ம போயிட்டோம்னா அப்புறம் சுற்றி 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 விட்டுறோம். நிறைய விஷயத்தில் அதை மாட்டிருக்கோம். ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு கைடு அவசியம், வழிகாட்டி அவசியம். அந்த வழிகாட்டுகிறவராக பரிசுத்த என்ன பண்ண நமக்கு இருக்கிறார். நம்ம லைஃப்பில் எந்தெந்த காரியங்களில் என்ன ஒவ்வொரு அடித்தளத்திலையும் அவர் அந்த இடத்துல நம்மோடு என்ன பண்ணுறாரு, இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அந்த நேரத்தில் நமக்கு முன்கூட்டியே அறிவிப்பார், பிரச்சனை வருது, அந்த சரி போகாதீங்க. நிறைய இடத்துல சாலை ஓரங்களில் அந்த சைன்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த பக்கம் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, இந்த ஸ்பீட் பிரேக்கர் வருது, இதில் இந்த யூட்டர் வருது, இந்த ப்ராப்ளம் வருது, கோவை ரோடு இருக்குது, ஸ்லோவாக போங்க, இந்த மைல் ஸ்பீடில் தான் போகணும், இந்த ஸ்பீடில் தான் போகணும், அப்புறம் எங்கே எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சயின்ஸ் போட்டுருவாங்க. எதுக்காக அந்த அடையாளம் போட்டிருக்கிறாங்க, அதை படி கீழ்படி தான் ஒழுங்காக அங்கே போய் அடுத்த போய் நம்மளுக்கு சேர முடியும். கரெக்டா? அங்கே ஏன்னா அந்த பிரச்சனைகள் இருக்குது, நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கலாம், நிறைய காரியங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணி நடந்திருக்கலாம். அதனால அடையாளங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, போட்டு வைத்திருப்பாங்க. ஏன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போனோம்னா பாத்திரமா என்ன பண்ண போய் சேர முடியும். ஆனால் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க, அது டேர்னிங்கில் என்ன பண்ணுவாங்க, சில பேர் ஸ்பீடாக போகணும், எல்லாம் அந்த ஹைவே தானே, யார் என்ன பார்க்கறது அதெல்லாம் கண்டு மாட்டாங்க, அடிச்சு போகிறது, எங்கேயாவது போயிட்டு வலிக்கிட்டு விழுகிறது, இடிச்சுட்டு விழுகிறது, நிறைய உயிர் போயிருக்குது. நம்ம பார்த்துருக்கோம், நியூஸ் பேப்பரில் படிச்சிருக்கோம், நிறைய காரியம் நியூஸ்லேயும் வந்துருக்குது. ஏன்னா அந்த ரூல்ஸ் என்ன பண்ணல, ஃபாலோ பண்ணலை, அந்த கைடு என்ன பண்ணல, ஃபாலோ பண்ணலை, வைக்கப்பட்ட கைடு என்ன பண்ணல, ஃபாலோ பண்ணலை. அதே போல் லைஃப்பில் கைடு பரிசுத்த நம்மோடு இருக்கும்போது அவர் என்ன சொல்லுறாரோ அவர் முன்கூட்டியே நமக்கு என்ன பண்ணுவார், அது நினைவுபடுத்துவார். உங்கள் லைஃப்பில் டேஞ்சர் வரப்போகுதுன்னு கண்டிப்பாக முன்கூட்டியே என்ன பண்ணுவார், நினைவுபடுத்துவார். கண்டிப்பாக அதான் நான் முன்னாடி சொன்னேன், இன்டியூனாக இருக்கணும்னு சொன்னேன். சைக்கிள் பாகம் வாசிக்கும் போது இன்டியூனாக இருக்கணும். பரிசுத்த நம்ம என்ன பண்ணோம், முழுமையாக டியூனாக இருக்கும்போது அவர் என்ன சொல்ல வாரார் நமக்கு நல்லா கேட்கும். நம்ம ஆபத்து வரும்போது நம்ம தப்பி வைக்கிறதுக்கு அவர் வார்த்தை என்ன பண்ணுவாரு, உதவும். அவர் சொல்லுகிற காரியம் நமக்கு உதவும். ஏன்னா அவர் முன்னாடி போகிறார், நமக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன பண்றாரு, போகிறார். ஒரு பாதுகாப்பை அவர் என்ன பண்ணாரு, போறார். தடைகளை உடைக்கிறார், வெண்கல கதவை உடைக்கிறார், இரும்பு தாக்குகளை முடிக்கிறார். அப்போ வழியை என்ன பண்றாரு, காட்டு இறக்குறார் இல்லையா. எல்லாத்துக்கும் முன்னாடி போயிட்டு
அவர் எல்லா பாதையும் என்ன பண்றாரு? செவையாக்குகிறார். இல்லையா? பாதை எல்லாம் என்ன பண்றாரு? செவையாக்குகிறார். நமக்கு வாக்கு திட்டம் அது கொடுத்துருக்கிறார். இல்லை ஏசியா 45 43 45 45 கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்களா? 45 2 2 3 இல்லையா? 2 3 4 2 3 4 நான் உனக்கு முன்னே போய் போராடவைகளை செவையாக்குவேன். உன்னை பேர் சொல்லி அழைக்கிறார். இஸ்ரவேல் தேசத்துக்கு நான் துணியாரை பிடித்து உங்களை கதவை உடைத்து இருபத்தாப்பை முறித்து அந்த காலத்தில் பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்திற்கு நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. அப்போ அவனுக்கு முன்னாடி போயிட்டு போன நாடுகள் எல்லாம் என்ன பண்ணுவாராம்? செவையாக்கும். நம் தேவன் அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தலைமைத்துவத்தை அவர் என்ன பண்றாரு? எடுக்கிறார். அவர் என்ன பண்றாரு? தலைமைத்துவத்தை என்ன பண்றாரு? எடுத்து அவர் ஒரு தலைமை எடுத்தாங்க. அவர் தான் முன்னாடி என்ன பண்றாரு? லீட் பண்ணிட்டு போறாரு. தலைமைத்துவத்தை அவர் எடுத்துட்டு முன்னாடி என்ன பண்றாரு? போயிட்டு இருக்காரு. அதை அவரை ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா பாதுகாப்பா என்ன பண்ணலாம்? போகலாம். ஒரு தலைமை சரியா இருந்ததுன்னா பின்னாடி வர்றது எல்லாம் அவர் கீழே இருக்கிறது எல்லாம் என்ன பண்ணும்? சரியா இருக்கும். அவர் தலைமையா எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. நம்ம நிறைய பேருக்கு நான் போற வழிதான் சரியான வழி, நான் எடுக்கிற தீர்மானம் தான் சரி என்று நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளே தலைமையை நமக்கு எடுக்கணும். இல்ல, நம்ம எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்திலையும் அவர் இல்லைன்னா, நம்ம எடுக்கிற தீர்மானத்துல, வாழ்க்கையில எடுக்கிற தீர்மானத்துல அவர் இல்லைன்னா தப்பா தான் வரும். நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். பிரச்சனைன்னு வரும்போது நம்மளால சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா அவரோட பாதுகாப்பு இல்ல, அவரோட கைடன்ஸ் நமக்கு இல்ல. வழி காட்டுகிறவர் நம்மோட இல்ல. ஏன்னா அவரை நம்ம ஏற்றுக்கல. சுயத்தை நம்பி என்ன பண்றோம்? போறோம். சுய பலத்தை நம்புறோம், சுய புத்தியை நம்புறோம், எல்லாம் நம்புறோம். ஆனா ஆண்டவரை நம்ப மாட்டேங்கிறோம். பலத்தை கொடுக்கிறவரை நம்ப மாட்டேங்கிறோம், அறிவை கொடுக்கிறவரை நம்ப மாட்டேங்கிறோம். பிரச்சனை பெயில என்ன பண்றோம்? முட்டிக்கிட்டு இருக்கிறோம். பாடுகள் வரும்போது தப்பிச்சு கொள்ள முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவர் நம்மோட இருக்க மாட்டேங்கிறாரு. தீர்மானங்களை நீங்க எடுக்கிறதுக்காக அவர்கிட்ட நான் எடுக்கலாமா ஆண்டவரே சரி கேட்கறது ஒரு நிமிஷம் ஆகுமா? ஆகுங்க, ஒரு நிமிஷம் தானே ஆகும். அது ஒரு நிமிஷம் அவர் முழங்கால் போடுறது கஷ்டமா இருக்குது. இந்த நேரத்துல அவரை வேண்டிக் கொள்வதற்கு கஷ்டமா இருக்கு. நிறைய நேரத்துல பிரச்சனை வரும்போது அந்த நேரத்துல வேண்டாம் முடிய மாட்டேங்குது. பயப்படுறோம், கலங்குறோம். ஏன் இப்படி இருக்கு? ஏன்னா அவர் தான் நமக்கு முதன்மையா இருக்காருமா. நம்ம எல்லாச்சுக்கும் அவர் என்ன பண்ண முதன்மையா இருக்கிறார். அவர் முதன்மையா இருக்கும்போது he is the first and the last இல்லையா? அவர் முதலும் முடிவுமா இருக்கிறார். அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார், ஆதியும் அந்தவுமா இருக்கிறார். அப்போ அவர் தான் எல்லாமே இருக்கிறார். அவர் தான் எல்லாமே இருக்கிறார்னா அவர் முதன்மையா இருக்கும்போது அவர் லீட் பண்றாரு. he is a perfect leader. அவர் தான் ஒரு சூப்பரான லீடர். அவர் தவிர வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. அந்த லீடர் இருக்கும்போது, அந்த வழிகாட்டி இருக்கும்போது அவர் பின்னாடி போயிட்டேன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆமே சண்டே கிளாஸ் பசங்களுக்கே நம்ம பாட்டு சொல்லிருக்கோம். திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன், சிலுவை முன்னால் உலகம் நிற்பினார். பாடுறோம், எல்லாம் சொல்லி இது பண்றோம். எப்படி இயேசு கிறிஸ்து ஆண்டவரோ அதே போல பரிசுத்த ஆவியானவரும் ஆண்டவரா இருக்கிறாரு. இயேசுவின் பின்னால் நான் செல்லன்னு போறோம். அல்லாஹ் அந்த பரிசுத்த பிரச்சனை வந்து பரிசுத்த ஆவியானவரும் நம்மோடு இருக்கிறாரு. நமக்காக வாக்கு கொடுக்கிறார், பெருமூச்சு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறார்னு நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். நம்பணும். அதிகமா வசனம் வாசிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சத்திய ஆவியானவர் அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. போதும். சத்திய ஆவியானவர் வரும்போது உங்களை எப்படின்னா சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். சத்தியம் என்னது? உண்மை. சத்தியம் என்னது? உண்மை, நிஜம். அவர் வார்த்தை அது உண்மை, அது விடுதலை ஆக்குறது.
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சரியான பாதையில் உங்களை நடத்துவார். உண்மையான பாதை எதுவோ அதுல என்ன பண்ணுவாரு? நடத்துவார். உண்மை உள்ளவர், அது சத்தியம் முன்னாடி உண்மை போட்டுங்க. உண்மை உள்ளவர், உண்மையின் ஆவியானவர், உண்மையான பாதை என்னவோ அதுல என்ன பண்ணுவாரு? நடத்துவார். புரியுதா நான் சொல்ல வருது? நம்ம நிறைய நேரத்தில் சத்தியம் பண்ணுவோம். எத்தனை பேர் சத்தியம் பண்ணிருக்கீங்க? எல்லாம் போய் சொல்லக்கூடாது, எல்லாம் சத்தியம் பண்ணிக்கணும். தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? சத்தியம் பண்ணுவோம். பொய்யான காரியத்துக்கு என்ன பண்ணுவோம்? சத்தியம் பண்ணுவோம். சத்தியமாக இது நடந்துங்க, சத்தியமா இது செஞ்சோம்னா, சத்தியமா இது பண்ணோம். இங்க சொல்லப்பட்ட சத்திய ஆவியானவர் அவர். யாருமே இங்க சத்தியம் பண்ணும்போது சபிக்கவும் கூடாது சொல்லப்பட்டது. ஒருத்தர் சத்தியமும் சபிக்கவும் செஞ்சாரு. பேதுரு என்ன பண்ணாரு? நீங்க செத்தாலும் நானும் சேர்ந்து சாவேன்னு சொன்னவரு, அவருக்கு மரண பயம் வந்த உடனே என்ன ஆகுது? அவர் யாருன்னு தெரியாது. ஒரு வாட்டி கேட்டா தெரியாது, இன்னொரு வாட்டி கேட்டா தெரியாது. கடைசி 3வது வாட்டி கேட்கும் போது அவர் என்ன அவரை சகிப்பிக்கவும் சத்தியம் பண்ணவும் சொல்லுகிறார். சத்தியம் பண்ணி சபித்தார். நீங்க வாசிக்கணும், அதான் அது நீங்க வாசிக்கும் போது தெரியும். ஏன்னா நிறைய நேரத்துல நம்ம ப்ராப்ளம் அப்படிதான் வருது. நம்ம நல்லா இருக்கும் போது நான் பண்ணுவேன், நான் செய்வேன், நான் பண்றேன். பிரச்சனை ஏதாவது வரும்போது எனக்கு தெரியாது, எனக்கு பயமா இருக்குது, யாருன்னு தெரியாதுன்றோம். நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி என்ன பண்ணுவோம்? விலகி போற ஆட்கள். நம்ம பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல இருக்க மனது இருக்காது. அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நம்ம கூட இருக்கணும்ன்ற யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல அதான் வரும். இங்க சொல்லப்பட்ட ஒரு சத்திய ஆவியானவர் வரும்போது சத்தியத்தில் உங்களை என்ன பண்ணுவாரு? நடத்துவார். உண்மையாய் நம்ம உண்மையான பாதை என்னவோ அதுல என்ன பண்ணுவாங்கள? நடத்துவார். நீங்க தெரிந்து கொள்ளுகிற பாதை அது எங்க போய் முடியும் நமக்கு தெரியாது. அது ஒரு நிலை இல்லாத பாதை. சில பேர் லைஃப்ல தெரிந்து கொள்ளுகிற சாய்ஸஸ், எடுத்துக்கொள்கிற முடிவுகள் என்ன வேற வழி இல்லாம என்ன பண்ணுவாங்க? எடுத்துக்கொள்வாங்க. தீர்மானங்கள் எடுத்துக்கொள்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது. எக்ஸாம் வர்றதுக்கு முன்பாகவே பயம் வந்துடும். 10th எக்ஸாம் இருக்கட்டும், +1 இருக்கட்டும், +2 இருக்கட்டும், அதெல்லாம் வர்றதுக்கு முன்பாகவே பயம் வரும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? ரிசல்ட் வரும் முன்னாடி என்ன பண்ணுவாங்க? சூசைடே பண்ணிருக்காங்க. ஆனா ஆன்சர் பார்த்தா வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு இதா இருக்கு. அப்படிதான் பிசாசு அப்படிதான் கட்டி வச்சிருக்கிறான் எல்லாரையும். மைண்ட் அப்படிதான் இருக்குது. பயம் வந்து ஆளுது. பயத்து நாவி வந்து இறங்கி கூடுது. சமாதானம் இல்லை அந்த இடத்துல. ஏன்னா ஆண்டவர் அங்க இல்ல. உண்மையான பரிசுத்த ஆவியானவர் கைடு அங்க அவங்க ஃபேமிலியில இல்ல. ஏன்னா அவங்களுடைய ஆண்டவர் அறியல. ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன பண்ணுது? அந்த ஆத்மா எங்க போகும்? நரகத்துக்கு தான் போகும், பாதாளத்துக்கு தான் போகும். நரகத்துக்கு தான் போகும். ஏன்னா உண்மையான ஒரு வழிகாட்டி அவங்களுக்கு இல்ல. இதுதான்ப்பா சரி, இதான் சொல்லுகிறாங்க எல்லாம். இந்த குரூப் எடு நல்லா இருக்கும், அந்த குரூப் எடு நல்லா இருக்கும் சொல்லுவாங்க. அந்த டைம்ல யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அவங்க பிரச்சனை அவங்க இதுதான் நம்ம பார்த்துட்டு இருப்பாங்க. இதுல நல்ல ஸ்கோப் இருக்குது, அதுல நல்ல ஸ்கோப் இருக்குன்னு சொல்லுறவங்க இருப்பாங்க. ஆனா ஏதாவது ஸ்கோப் தேடி போயிட்டு மாட்டிக்கிட்டு இருக்க அப்புறம் அவங்க யாரும் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. அதை ஃபேஸ் பண்றது யார்? நீங்களா தான் இருக்கும். உங்களுக்கு என்ன வருமோ, உங்களுக்கு என்ன முடியுமோ அதை தேடி ஓடாம அவங்க சொல்லுறாங்க, இவங்க சொல்லுறாங்கன்னு சொல்லிட்டு, என் ஃப்ரெண்டு படிக்கிறா அதனால நான் அவங்க படிக்கிறேன், என் ஃப்ரெண்டு இது பண்றா அதனால பண்றேன், ஃப்ரெண்டு சாப்பிட்றா நீ சாப்பிடுற, ஃப்ரெண்டு சாப்பிடாம இருக்கா நீ சாப்பிடாம இருப்பியா? இல்ல, நான் வேற எதுவும் பேச வேண்டாம், நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டோட லைஃப் நீங்க வாழ முடியாது. உங்க லைஃப் தான் நீங்க என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். உங்களுக்கு கைடு யாரா இருக்கணும்னா ஆண்டவரா தான் இருக்கணும். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். He is the way, he is the truth.
இஸ் த லைஃப். அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். சத்திய ஆவியானவர் அவர்தான். சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நம்ம வழி நடத்துவார். அல்லேலூயா. அப்போ அவர்தான் வழி காட்டுகிறவர், அவர்தான் முன்னணியா எல்லா காரியங்களும் செய்கிறவர், முதன்மையானவரும் அவர்தான், தலைமையும் அவர்தான். ஆமென். அவர்தான் எல்லாமா இருக்கிறார். அவரை ஃபாலோ பண்ணும்போது பிரச்சனை இருக்காது. அடுத்தது எப்படிப்பட்டதுன்னா ஆவியாகிய மகிமை நமக்குள்ளாலே எப்படி இருக்கிறது, அவரோட மகிமை, ஆவியானவரோட மகிமை நமக்கு எப்படி இருக்கிறது, அது நம்மளை எப்படி எல்லா காரியம் செய்யுதுன்னா ஞாபகப்படுத்துறதா இருக்கு. வாசிங்க 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 4:14 14 நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டார் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் மேல் என்ன பண்றாரு? தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சூப்பரான வார்த்தை இல்ல? மற்றவர்களால என்ன பண்றாங்க? அவர் தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே அவர் என்ன பண்றாரு? மகிமைப்படுகிறார். ஆவியான மகிமை எப்படிப்பட்ட மகிமை தெரியுமா? ஆவிக்குரிய மகிமையாகிய திருப்பி வாசிப்போம். அந்த பகுதியா கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டார். ஹலோ, இருக்கீங்களா? இருக்கீங்களா? இல்லாத மாதிரி இருக்குது. இருக்கிறீங்களா? ஏன்னா இங்க எல்லாம் ஒரு உருவங்கள் இருக்குது, ஆனா வந்து அதுக்குள்ள எதுவும் இருக்குதானே தெரியல. சில இடத்துல அப்படிதான் இருக்குது. நீங்க கிறிஸ்துவினால நிந்திக்கப்பட்டீர்கள் என்று சொன்னா எப்படிப்பட்டவராக நீங்க பாக்கியவான்களா இருக்கீங்க. அவருக்காக நீங்க நிந்திக்கப்பட்டீங்கன்னா நீங்க பாக்கியவான்களா இருக்கீங்க. நிந்தித்தவர்களுக்கு அவர் என்ன பண்றாங்க? அவரு மகிமையா இல்ல, அவருக்கு என்ன பண்றாங்க? அவங்க சாபதான் போகுது. ஆனா உங்களுக்கு அவர் என்ன பண்றாரு? தேவ மகிமையா அவர் என்ன பண்றாரு? மாறுகிறார். அல்லேலூயா. உங்களை என்ன பண்ண மகிமைப்படுத்துகிறார், அவர் உங்களுக்கு மகிமையா மாறுகிறார். அதான் பெரிய ஒரு வாக்கியம். நீங்க நிந்திக்கப்பட்டாரா? நீங்க யாரு? பாக்கியவான்களா இருப்பீங்க. யாருக்கு? யாரால? கிறிஸ்துவினால. அவருக்காக, இயேசு கிறிஸ்துக்காக நீங்க நிந்திக்கப்பட்டீங்கன்னா நீங்க யாரு? பாக்கியவான்களா. உங்களை பத்தி தப்பா பேசுறாங்களா, எது பண்ணாங்க, கவலைப்படாதீங்க. அவர் பார்வை நீங்க யாரு? பாக்கியவான்களா இருக்கிறீங்க. அவருடைய மகிமை உங்க மேல என்ன பண்ண இருக்கிறது? எப்படிப்பட்ட மகிமை தெரியுமா? ஆவிக்கு மகிமையாகிய திருப்பி வாசிங்க, அந்த பகுதி வாசிங்க. ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியாகிய மகிமையான ஆவியானவர் உங்கள் மேல் என்ன பண்ண தங்கி இருக்கிறார். அவர்களை என்ன பண்ணாரு? தூஷிக்கப்படுவார்கள் இல்லையா? அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே அவர் மகிமைப்படுகிறார். அவர் தூஷிட்டே இருக்கட்டும். தூஷிக்கிறவங்க தூஷிச்சுதான் இருப்பாங்க. நீங்க உங்களால என்ன பண்ற? அவரு மகிமை அடைகிறார். பெரிய காரியம் இல்ல. நீங்க பாக்கியவாதிகளா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அது மாத்திரம் மறந்துடாதீங்க. உங்களுக்கு அவர் நினைப்பூட்டுகிறார் இந்த காரியத்தை. நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவாதிகள் உங்களுக்கு என்ன பண்ண நினைப்பூட்டுகிறார். அதை நீங்க மறந்துடாங்க. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கஷ்டப்படுறேன், இப்ப எனக்கு கஷ்டமா இருக்குது, என்ன இப்படியெல்லாம் இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறதை விட்டுட்டு நீங்க யாருன்னு உங்களுக்கு புரிந்து கொள்ளுங்க. நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவாதிகளா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ அவர் மகிமை என் மேல இருக்குது, பரிசுத்தாவின் மகிமை என் மேல இருக்கிறதுனால உங்கள் நிமித்தம் அவரும் என்ன பண்றாரு? மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. உங்களாலே அவர் என்ன பண்றாரு? மகிமைப்படுகிறார். அவர் உதவி செய்கிறவரா இருக்க பரிசுத்தாவின் இஸ் எ ஹெல்பர். உதவி செய்கிறவரா இருக்கிறாரு. எதுக்குன்னா நம்மளை செயல்பட, ஒழுங்கா நம்மளை செயல்படுத்த, ஒழுங்கா நம்ம இயக்க அவர் நமக்கு என்ன பண்ண சக்தி கொடுக்கிறார். சரியா வேலை செய்யறதுக்கு, சரியா இயங்குறதுக்கு வாழ்க்கையில நமக்கு என்ன பண்றாரு? சக்தி கொடுக்கிறார். இஸ் எ குட் ஹெல்பர். அவர் நல்ல உதவி செய்கிறார். அதான்
ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனம் சொல்றது அதுதான். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் என்ன பண்றாரா? பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. போதும். நமக்கு பலவீனங்களில் நமக்கு என்ன பண்றாரு? உதவி செய்கிறார். எப்பெல்லாம் உங்களுக்கு பலவீனம் வருதோ, சுகவீனம் வருதோ, பாடுகள் வருதோ, கஷ்டங்கள் வருதோ, போராட்டங்கள், நிந்தைகள் வருதோ, எல்லா நேரத்திலும் அவர் என்ன பண்றாரு? உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மறந்துடாதீங்க. உங்கள் பலவீனங்கள், உங்கள் லோ பாயிண்ட்ல இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு? அந்த நேரத்தில் அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நீங்க கஷ்டப்படும் போது அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு? இருக்கிறார். கவலைப்படாதீங்க. போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது கவலைப்படாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம் உங்க வாழ்க்கையில. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களை புனிதப்படுத்துகிறார், உங்களை தூய்மைப்படுத்துகிறார், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். காரணம் எதுக்குன்னா, ஏன்னா நீங்க அனுதினம் பாவத்துக்குள்ளும் சாபத்துக்குள்ளும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களை சுத்தி அப்படிதான் இருக்குது, அழுக்கா இருக்குது, உலகம் அப்படிதான் இருக்குது, மோசமா இருக்குது. ஆனா நம்ம உலகத்துக்கு உள்ளவர்களா இல்லாத இருக்கிறதுனால நம்ம அனுதினமும் ஃபேஸ் பண்றோம். ஒரு நாள் வார சபைக்கு, 6 நாள் உலகத்துல சுத்தி வேலை பார்க்குற உலகத்திலே இருக்கிறோம். கரெக்டா இல்லையா? ஒரு நாள் மாத்திரம் ஆண்டவருக்கு கொடுத்துருவீங்க. சண்டே மாத்திரம் ஆராய்ச்சி அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படின்னு பாட்டு போட போயிருவீங்க. மிச்சம் 6 நாள் என்ன பண்றீங்க? அனுதின வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. உலகத்தாரோட இணைஞ்சிருக்கீங்க. உலகத்தாரோட பேசாம அந்த மூச்சு நேரம் பார்க்காம இருக்க முடியாது. பார்த்துதான் ஆகணும். எல்லாரும் மூஞ்சிகளும் பார்த்துதான் ஆகணும். பார்க்க முடியலன்னாலும் பார்த்துதான் ஆகணும். சில நேரத்துல அங்க எரிச்சல் இருக்கும், பொறாமை இருக்கும், கசப்பு இருக்கும், பாகுபாடு இருக்கும், நிந்தைகள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும். அதனால அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு நாள் மாத்திரம் என்ன பண்றோம்? அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறான்னு சொல்லுவாங்க. நம்ம லோ பாயிண்ட்ல அவர் இருக்கிறாரு. பிரச்சனை வரும்போது அவர் இருக்கிறாரு. ஆனா பிரச்சனை பண்ணது நம்ம நீங்களா இருந்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அதனால என்ன சொல்றேன், நான் பாவி, என்ன நீங்க என்ன பண்ணுங்க? பரிசுத்தப்படுத்துங்க. அனுதினமும் என்ன பண்ணுங்க? பரிசுத்தப்படுத்துங்க. ஒரு நாள் ஒரு நாள் மாத்திரம் பரிசுத்தமா இருக்கிறதுனால கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பரிசுத்தமா இருக்கிறது கிடையாது. பரிசுத்த ஜீவியம் அது கிடையாது. கிறிஸ்துவ ஜீவியம் அது கிடையாது. 24 மணி நேரம் 7 நாளும் பரிசுத்த ஜீவியமா இருக்கும், பரிசுத்தமா வாழணும். அது எப்படின்னா, உங்களால முடியாது, என்னால முடியாது. ஏன்னா நான் பாவி, நீங்களும் பாவி. அது நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நிறைய சபையில சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பரிசுத்தம் தான் நினைக்கிறாங்க. இல்ல, பரிசுத்தப்படுத்துகிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன பண்றாரு? பரிசுத்தப்படுத்துகிறார், தூய்மைப்படுத்துகிறார். He cleanses me. ஒவ்வொரு நாளும் என்னை கழுவுகிறார், பாவம் வர என்னை சுத்திகரிக்கிறார். சங்கீதம் 51 எடுத்து வாசிக்கும் போது தெரியும், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தார், என் பாவம் ரத்தாம்பரம் சிவப்பு போல இருக்கு, அது பனி போல வெண்மையாக பண்றாரு, ஆசிக்கிறார். இருக்குதா இல்லையா? நான் அதை புதுசா சொல்றேன். சங்கீதம் 51 வாசிச்சது இப்ப வாசிக்க இல்லை. எங்க வீட்டுல போய் அதெல்லாம் நம்ம மைண்ட்ல இருக்கணும், பின் பாயிண்ட்ல இருக்கணும், பின் டிப்ஸ்ல இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் அது அவன் லைஃப், அவன் யாருன்னு அவன் தெரியும், அறிஞ்சிருக்கிறான். தாவீது, சங்கீதக்காரர் தாவீது, அவன் யார் என்று அவன் அறிந்திருக்கிறான். அவன் பாவி, நான் அனுதினம் பாவம் செய்கிறவன். ஆனா என்னை கழுவுகிறவர் அவர், என்னை சுத்திகரிக்கிறவர் அவர். ஆனா ஆண்டு சொன்ன தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். யார் செய்யாத பாவத்தை அவன் செஞ்சான். மற்றவன் கொண்டாட்டி எடுத்தது மாத்திரம் இல்ல, அவனை கொண்டு ஒண்ணுமில்லாம மாத்தி பயங்கரம் அதெல்லாம். அதனால என்னாச்சு, அந்த குழந்தை செத்து போச்சு. குழந்தை பாதிப்பு, குழந்தை தப்பு பண்ணலையே, ஆனா குழந்தை ஆண்டு என்ன பண்ண அடிக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். நான் எத்தனை அப்படிதான் நடக்குது. என்ன முழுமையா கழுவு காணுறேன். அனுதினம் கேட்கணும், அனுதினம் அந்த சின் கன்ஃபெஷன், பாவ அறிக்கை செய்ய வேண்டும். பாவ அறிக்கை செஞ்சுதான் ஆகணும் அனுதினம். யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக
என்ன பண்றான்? அனுதினம் பாவ அறிக்கை, பாவ நிவாரண பலி என்ன பண்ணான்? செலுத்திக்கிட்டே இருந்தான். ஒவ்வொரு நாளும் ஆடு அடி பிடிச்சு நான் பாவம் அந்த அளவுக்கு அவன் ஆசிரிச்சிருக்காரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிருகம் என்ன பண்ண அடிக்கப்பட்டது. அவன் அந்த என்ன மைண்ட் செட் இருக்கானா, தெரியாம கூட என் பிள்ளைங்க என்ன பண்ணாரு? பாவம் செஞ்சிருக்க கூடாது. அனுதினமும் ஒவ்வொரு அனுதினமும் என்ன பண்ணா பண்ணிட்டு இருந்தான். அவனுக்காக செஞ்சான், அவன் பிள்ளைகளுக்காக செஞ்சான், வேலைக்காரங்களுக்காக செஞ்சான், அவன் சுத்தி எல்லாருக்காக என்ன பண்ணான்? பாவ நிவாரண பலி என்ன பண்ணான்? செலுத்தினான். அதனாலதான் அவன் என்ன பண்ண பாக்கியம் பெற்றான். பாதுகாப்பு இருக்குது. ஆண்டு பாதுகாப்பு இருந்தது. பிசாசாலே நெருங்க முடியல. பிசாசே பொறாமப்பட்டான் அவன் மேல. யோபு நிமித்தமாக பிசாசு கிட்ட சவால் விட்டார் ஆண்டவர். இது பிசாசு கிட்ட சவால் விட்டாரு. அவன் என் பையன், என் பிள்ளை, சார் நான் எடுக்கிறேன். ஆனாலும் என்ன பண்ண மாட்டான்? என்ன மறுதளிக்க மாட்டான், என்ன விட்டு போக மாட்டான். ஆண்டுக்கு அவன் மேல நல்ல கான்பிடன்ஸ் இருந்தது. யோபு மேல என்ன மேல ஆண்டு அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் இருக்க முடியுமா? ஆண்டோட பாதுகாப்பு எடுத்த உடனே அவன் உடம்பு அவனுக்கு எல்லாம் போச்சு. அவனுக்கு இந்த போச்சு, அவங்க எல்லாம் போயிடுச்சு. கடைசியில் அவன்கிட்ட இந்த பாதுகாப்பு எடுக்க சொல்லலாம். அவன்கிட்ட இந்த பாதுகாப்பு எடுங்க, உன்னை என்ன பண்ணுவாங்க? மறுதளிப்பான். நீங்க இல்லைன்னு சொல்லுவான். தலையில இருந்து பாதம் வரைக்கும் பருக்கெல்லாம் நடந்தது. அவன் பொண்டாட்டி என்னன்னா, அவனை நீ வந்து நீ என்னைய கும்பிடுற, தேவனை கும்பிடுற, சமைச்சு செத்து போயாங்க இருந்தது அவன் பொண்டாட்டி. ஆனாலும் என்ன பண்ணல? அவன் பாவம் செய்யல. அவரால் நன்மை பெற்ற நான் தீமையும் நான் தயாரா இருக்கிறேன், எனக்கு கவலை இல்லை. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தனால இழந்ததை விட 2 மடங்கு என்ன பண்ண திருப்பி கொடுத்தார். ரெட்டிப்பான நன்மை ஆண்டு நமக்கு தரார். அதான் மெயின் செட் வைக்கணும். ஆண்டோடு நமக்கு உறவு அதிகரிக்க தான் வேண்டும் இல்லையா, குறையவே கூடாது. மறந்துடாதீங்க. அவர் நமக்குள்ளாலே இருப்பவர், நமக்குள்ளாலே வாழ்கிறவர். ஏன்னா நிறைய நேரத்துல தேவையில்லாத காரியங்கள் பரிசுத்தாவியத்துல வேற ஏதாவது ஆவியெல்லாம் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. நிறைய இடத்துல நம்ம வாய் உள்ள நம்மளே உள்ள வச்சுக்கிறோம். நிறைய நேரத்துல அசுத்த ஆவிகளு, இச்சையின் ஆவி, பொறாமையின் ஆவி, எல்லா விதமான ஆவி என்ன பண்ண நிறைய இடத்துல இருக்கு. பரிசுத்தாவியில தவிர மிச்ச எல்லா ஆவியும் என்ன பண்ண நமக்குள்ள சில நேரத்துல இருக்குது. அவர் தான் நமக்குள்ளாலே வாழ்கிறவரா இருக்கணும். அவர் தான் நமக்குள்ளாலே வாழ்கிறவரா இருக்கணும். வேற எதுவுமே நமக்கு உள்ள வாழ்ந்தானா அது பிரச்சனை வரும். அல்லேலூயா. ஒரு வருஷத்தை வாசமா முடிச்சிடலாம். ஒரு 5 minutes எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு லேட்டாக தான் இருந்துச்சு. 1 Corinthians 3:16 வாசிங்க. 1 Corinthians 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியின் வாசமா இருக்கிறீர்கள் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவ ஆவிகளில் வாசமா இருக்கிறீர்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? You are the temple of God. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அந்த ஆலயத்தில் பரிசுத்தவான்கள் வாசமா இருக்கிறார். ஹலோ, அப்பனா உங்களுக்குள்ளாக அவர் வாசமா இருக்கிறாரா இல்லையா? இல்ல சந்தேகமா இருக்கு பாஸ்டர். இருக்கிறாரா இல்லையா? பரிசுத்தவான்கள் இருக்கிறாரா இல்லையா உங்க உள்ளத்துல? எபேசியர் 4:30 வாசிங்க. எபேசியர் 4:30. மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியாரை துக்கப்படுத்தாதீர்கள். நான் வந்து எனக்குள்ளாலே பரிசுத்த ஆவியார் இல்லாம பரிசுத்த ஆவியார் இருந்து சில நேரத்துல தேவையில்லாத காரியம் செஞ்சேன்னா யாரை துக்கப்படுத்துறேன்? பரிசுத்த ஆவியாரை துக்கப்படுத்துகிறேன். எனக்குள்ளாலே பரிசுத்த ஆவியார் இருந்து நான் இச்சித்தனா, நான் பாவம் செஞ்சேனா, தேவையில்ல காரியம் செஞ்சேனா, பரிசுத்த ஆவியாரை எனக்குள்ள பரிசுத்த ஆவியாரை துக்கப்படுத்துறேன். அனுதின காரியங்கள் நான் செய்யறதுல நான் ஆண்டவருக்கு பயந்து நான் செய்யலனா
நான் ஒழுங்கா இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்றேன்? துக்கப்படுத்துறேன். இப்போ எனக்குள் இருப்பவர் என்னை விட பெரியவர். அப்ப அந்த பெரியவரை நான் துக்கப்படுத்துறேன்னா என் வாழ்க்கை தான் கேள்விக்குறியா மாறிடும். என் வாழ்க்கையை கேள்விக்குறியா மாற்றுறதுக்கு என்னால முடியாதுப்பா, என்னால தாங்க முடியாது. என் வாழ்க்கை கேள்விக்குறியா மாறக்கூடாது. என் வாழ்க்கை ஆச்சரியக்குறியா இருக்க வேண்டும். ஆச்சரியக்குறி என்று சொல்லும்போது என் வாழ்க்கை அற்புதமும் அதிசயமும் என் வாழ்க்கையில் நடக்கணும். என் வாழ்க்கையில அற்புதமும் அதிசயம் தான் என்ன பண்ணணும்? நடக்கணும். ஏன்னா அற்புதம் அதிசயம் நடந்ததுன்னா வாழ்க்கை ஆச்சரியமா நடந்துட்டே இருக்கும். என் கேள்விக்குறினா அடுத்த நேரம் என்ன நடக்குது எனக்கு தெரியாது. ஆச்சரியக்குறினா நல்லது, நம்ம இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ண வைக்குது, எதிர்பார்க்க வைக்குது. என் கேள்விக்குரிய ஆச்சரியக்குரியா மாத்துறது அவர் தான். அவருக்குள்ளாலே நான் ஒழுங்கா இருந்தேன்னா நான் என் லைஃப் குறித்து நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் ஆண்டவர் என்ன தந்துக்கிட்டே இருக்கிறார். முற்றுப்புள்ளி வைக்க மாட்டாரு. எண்டு எப்போ வருது நமக்கு தெரியாது. நம்ம லைஃப்ல எண்டு எப்போ வருது நமக்கு தெரியாது. உங்க லைஃப்ல நீங்க கேட்டுங்க, எனக்கு கேள்விக்குரியா இருக்குதா இல்ல ஆச்சரியக்குரியா இருக்குதா? ஆச்சரியக்குரியா இருக்கிறது ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக அவர் நமக்கு வெளிச்சமா இருக்கிறாரு, எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதே ஆரம்பத்தில் வாசி யோவான் 16ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிங்க. 16. சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். ஹலோ, திரும்பி வாசிங்க. அவர் தம்முடைய சுயமா பேசாமல் சொல்லி வரப்போற காரியங்கள் உங்களுக்கு என்ன பண்ணாரு? அறிவிப்பார். அந்த அறிவிப்பார் என்று சொல்லும் போது எல்லாவற்றையும் வெளியேறத படுத்துவார். எல்லாத்துக்கும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். எதுவுமே மறைவா இருக்காது. வரப்போற காரியங்கள் ஏற்கனவே நம்ம முன்னாடியே சொல்லி கொடுப்பேன்றாரு. அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அவர் ஒரு கைடு போல, வழிகாட்டி போல. அவர் என்ன பண்றாரு? முன்னாடி என்ன வரப்போற பிரச்சனை வரப்போது முன்கூட்டியே என்ன பண்றாரு? நமக்கு சொல்லுறாரு. அந்த வெளிச்சத்துல நாம என்ன பண்ணுமா? நடக்கணும்ன்றாரு. அல்லேலூயா. இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லப்பட்டது. எப்போ அது கண்டார்கள்னா இயேசு கிறிஸ்து பிறந்த போது வானிலை நட்சத்திரம் தோன்றுச்சு. அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க? எல்லாரும் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமென். அந்த வெளிச்சத்தை பார்த்த ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் பாதுகாப்புக்குள்ளாரே வந்தார்கள். இயேசு சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் அந்த வெளிச்சத்துக்குள்ளாலே போனார்கள். அந்த இப்ப இருக்கிற வெளிச்சத்தை பார்க்கணும். ஆண்டு உலகத்துல இருக்கிற வெளிச்சத்தை நம்ம நடத்துறாரு. இந்த வெளிச்சத்தை ஒழுங்கா நடந்தாதான் பரம வெளிச்சத்துல என்ன போய் சேர முடியும். நாம இங்க ஒழுங்கா நடந்தாதான் அங்க போய் சேர முடியும். இங்க ஒழுங்கா ஆராய்ச்சாதான் அங்க போய் ஆராதிக்க முடியும். இங்க ஒழுங்கா ஆராதிக்கலன்னா ஆராதனைக்கு வந்தாதுன்னு 8 மணி ஆராதனை 9 மணிக்கு வராது. நான் என்ன பண்ண முடியும்? யார் என்ன பண்ண முடியும்? எவ்வளவு நேரம் தான் ஜேசி பிரதர் எட்டிகிட்டே போவாரு. வருவாங்களா பார்த்துட்டு எத்தனை பேர் வந்துட்டு அப்படி நீட்டிகிட்டே போவோம். இல்ல, எல்லா நேரமும் அந்த வெளிச்சத்துல இருக்கணும் என்று சொன்னா, வெளிச்சத்துக்குள்ளாலே இருக்கணும் என்று சொன்னா, ஏன்னா அவர் எல்லாத்தையும் வெளியேறப்பட்டு இருக்கிறார். எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன பண்றாரு? வெளியேறப்படுத்துவாரு. அவருக்கு மறைவாக ஒன்றும் கிடையாது. நம்ம உள்ளத்துல இருக்கிற எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்தாருன்னா மோசமாயிடும். நல்லதா இருந்தா பிரச்சனை இல்லை. உள்ளத்துல என்ன இருக்கு எனக்கு தெரியாது. அது வெளியெடுத்து காமிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தான் அது அசிங்கம். நல்லதை பண்ணினா உங்களுக்கு ஆசீர்வாதம் சோதரம். உங்களை மகிமைப்படுத்துவார், உங்களை மகிமைப்படுத்துவார், உங்களை எக்ஸாம்பிளா வைப்பார். உங்களுக்குள்ளால இருள் கசப்புகள் ஏதோ இருந்ததுன்னா வெளியே கொண்டு வந்தா வச்சுங்களேன், அது வெளியே இறங்கப்படுத்தினாலும் வச்சுக்கோங்களேன், என்னமா யாருக்கும் அசிங்கம்? உங்களுக்கு தான் அசிங்கம். அந்த நேரத்துல போயிட்டு நம்ம தலை குனிஞ்சு நிற்காம நம்ம தலை நிமிர்ந்து நிற்கணும்னா இங்க நம்மள என்ன பண்ணணும்? சீர்படுத்தணும், ஸ்திரப்படுத்தணும். அது யாரால முடியும்? அவரால். அல்லேலூயா. பாட்டுக்கு சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, வெள்ளப்படுத்தி பாட்டெல்லாம் பாடுறோம். புதுசா பாட்டெல்லாம் வருது.
எனக்கு அதை பார்க்கும்போது தான் அதான் இருக்கும். எல்லாம் பாட்டெல்லாம் பாடுறோம், அதை தெரிஞ்சு பாடுறோமா? என்ன பாஸ்டே ஏதோ பாடுறாங்களே பாடுறோம் இல்ல. அனுதினமும் நம்மளை என்ன பண்ண சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துறா, வெள்ளப்படுத்தி நம்ம நிலைநிறுத்துகிறா. எல்லாவற்றிலும் அவர் நம்மோடு இருக்கிறார். அந்த வெளிச்சத்துல நடங்க, ஒழுங்கா நடங்க. ஏன்னா கடைசி நேரத்துல வந்து ஆண்டவரே நான் இதெல்லாம் செஞ்சேன், நாமத்தினால நான் இதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் செஞ்சேன்னா அப்புறம் ஆண்டவர் கொஞ்சம் அறியேன்றுவார். அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாது. கண்களை கூட நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரமானவர் அன்பு பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. இந்த வார்த்தை எங்களோடு பேசுனது நாங்கள் நம்புறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி போல இருக்கிறீங்க. அதாவது நீங்கள் வழி நடத்துறீங்க, எங்களை பலப்படுத்துறீங்க ஆண்டவரே. இந்த சத்தியத்தை எங்களுக்கு அறிவிக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய மகிமை என் மேலே இருக்குது கர்த்தாவே. எங்களுக்கு எல்லா நேரத்துக்கும் உதவி செய்கிறவராக இருக்கிறீங்க. எங்களை எல்லா நேரத்துக்கும் சரியாய் செயல்பட வைக்கிறீங்க. குரான்படி நன்றி கர்த்தாவே. பரிசுத்தாவினரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அனுதினம் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை அனுதினம் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் செயலிழந்து போகாதபடி ஆண்டவரே எங்களை சிறப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய தயவு வரைக்கும் எப்பொழுதும் சூழ்த்து கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே உள்ள அளவில் ஆண்டவரே எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்களை அக்கிரம நீங்க சுத்திகரிங்க ஆண்டவரே. எனக்குள்ளாலே நீங்க இருக்கும்போது எல்லா விதமான காரியங்கள், பாவத்தின் காரியங்கள் ஆண்டவரே எல்லாம் எங்களை விட்டு நீங்கி போங்க ஆண்டவரே. நீங்க மாத்திரம் எனக்குள்ள இருந்தா போதும் ஆண்டவரே. எல்லா தேவையில்லாத ஆவிகள் எங்களை விட்டு போகட்டும், அங்கிட்டு போகட்டும். எங்களை அடிமைப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு போகட்டும் கர்த்தாவே. நீர் மாத்திரம் எங்களோடு இருங்க. எங்க வெளிச்சத்திலே நாங்கள் நடக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வெளிச்சத்திலே நாங்கள் நடக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை நடத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. கேட்ட சத்தியத்தின்படியாக நீர் எங்களை நடத்துங்க. ஒருபோதும் எங்களை கூடது பலப்படுத்துங்க. கை பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. நன்மை குறைபாடு பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாத்தையும் மேன்மையா வைங்க. நீர் கூட நடத்துங்க. பெரியவர் பெரிய காரியம் செய்யுங்க. துதி கடமை நமக்கு செலுத்துகிறோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடனே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரின் சமாதானம் சந்தோஷம் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகப்பட்டு மனிதரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. நம்ம கிளாஸ்